வண்டி ஓடல லட்சணமா ஜீப் வரத கவனிக்கல சார். தெரியாம மோதிருக்கு சார். மன்னிச்சுங்க சார். சார் வண்டியோட கீழே இறங்கியா இறங்கியா என்ன சார்? கைது தப்பி ஓடிட்டா சார். சார் சார் என்ன இந்த பக்கம் தானே வந்தான்? ஆளை காணாம. சரி வாயா. தம்பி வந்துருச்சு. என்னன்னு நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தேன். அந்த சீட்டு கம்பெனி இல்லையே. செத்தவனை தேடி போனா அட்ரஸ் தான் கிடைக்கும். ஆள் எப்படி கிடைப்பான்? செத்துட்டானா? என்ன சொல்றீங்க? அந்த ஏஜென்ட் மாறு வேஷத்துல நம்ம ஊருக்குள்ள வந்தான். மயில்சாமி அவனை பார்த்து அடிச்சான். பண்ணையார் குறுக்க வந்து அவனை அடிக்காத, மரத்துல புடிச்சு கட்டி வை, விடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு சொன்னார். சரின்னு கட்டி வச்சோம். மறுநாள் காலையில பார்த்தா வயிற்றுல கட்டி குத்தி ஏஜென்ட் செத்து கிடக்குறான். மயில்சாமி தான் கொண்டுட்டான்னு சொல்லி அவனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்ப அவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போய் காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்கிறான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா, மயில்சாமி ஏஜென்ட கத்தியால குத்துனத நீங்க யாரோ பாத்தீங்களா? யாருமே பாக்கலீங்க. வாயா மக்கள் நாயகா, ஏஜென்ட நீ புடிக்கிறதுக்குள்ள எவன் புடிச்சிட்டு போயிட்டான் பாத்தியா? ஜனங்களுக்கு சீட்டு பணத்தை வாங்கி தரேன்னு சிலுத்துக்கிட்டு போன. என்னாச்சு உன் வாக்குறுதி? வெறும் தேர்தல் வாக்குறுதி தானா? ஆமா, சீட்டு கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? 5000. அதையா நீ கேக்குற? அந்த பணத்தை நீங்க நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ ஐயோ, அவன் பணத்தை திருப்பி கொடுக்கறேங்கிறான். அதான் மானஸ்த. அப்ப நான் மானம் கட்டணும். இது நான் கேக்குறேன். அதான் ஊருக்கு தெரியுமே. இந்த பாரு, நிச்சயமா சொல்றேன், இந்த கொலை மாமா செஞ்சிருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நிரபராதியில ஆண்டவன் என்னைக்குமே தண்டிச்சதில்லை. சொல்லு. கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஊரை விட்டவா? ஏன்? என் மாமா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக நம்புனவங்க விட்டு ஓட சொல்றியா? இந்த பாரு, என் உயிரே போனாலும் சரி, இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டும் போக மாட்டேன். ஓஹோ, நீயா? இன்னைக்கு நீ என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு கொடு. 100 ரூபாய்க்கா? எதுக்கு? ஏன் என்ன பண்ண போற? பக்கத்துல புதுசா ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன். அறிவு இருக்கா? என்னுடைய மன்றங்களுக்கு அனுப்பையா. சரி 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு நாளைக்கு தேவை. இப்ப ஒரு 4 நாள் ஸ்டாம்பு கொடு. அது இப்பதான் தீர்ந்து போச்சு. ஒன்னு அப்பவே தீர்த்திருக்கணும். வர்றேன். 300 ரூபாய் கட்டினீங்களா? ஆமாங்க. இந்தாங்க 300 ரூபாய். ஓ, பட்டுவாடா நடக்குதா? நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 1000 ரூபாய் கட்டியிருந்தேங்க. இந்தாங்க 1000 ரூபாய். உங்க பெரிய மனசால நின்னு போன என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. நீங்க 100 வயசுக்கு நல்லா வாழணும். ஏன் 200 வருஷம் வாழக்கூடாதா? அதுல எல்லாம் எச்சிக்கிறத்தனம். பாத்தியாடா, பணத்தை கொடுத்தா பல்ல இழிக்கிறத. நீங்க எவ்வளவு கட்டினீங்க? 200ங்க. ஏண்டா சட்டி, இவனுக்கு ஏதா இவ்வளவு பணம்? ஒரு வேலை அச்சடிச்சிருப்பானோ? அதுக்கு மிஷின் வேணுமாடா? அவன் நினைச்சா மிஷினையே அடிப்பான். மிஷினையே அடிப்பானா? சரி, எதையாவது அடிக்கட்டும். இந்தாங்க. எனக்கு தான். ஆமா, நேர வழியில வரமாட்டீங்களா? பழக்கம் அப்படியே மறைஞ்சு போ.
பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்க, போய் வரிசை இல்லைங்க. சரி போய்க்கிறேன். யோ பொம்பளை வரிசையா ஆம்பளை வரிசைக்கு போயா? பொம்பளை வரிசையா? அப்ப ஆம்பளை வரிசைக்கு போறேன். யோ பண்ண என்ன அது நடுவுல போடுற? முன்னால போறேன். இப்ப மரியாதை பின்னால போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு போகணுமா? என்னங்கடாது ஆளுக்கு சொரிநாய விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. இத்தனை பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பணம் இருக்குமாப்பா? ஏய் எல்லாத்துக்கும் கொடுத்து தீர்த்தாத, எனக்கு உண்டான அந்த 5000 தனியா எடுத்து வைப்பா. நீ எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்கினேன். ஆமா விடிஞ்சது போ. அது இந்த வயல் யாருது? அந்த வயல் தான். தண்ணி குடிக்கலாம் நான் போனேன். தண்ணி அங்க இல்ல, இங்க நில்ல. நீ ரொம்ப நல்லவன். போட்டா இந்தாங்க 500 ரூபாய். சீக்கிரம் கொடுப்பா, வேர்க்குது. நல்லா வேர்க்கட்டும், அப்பதான் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இந்தாங்க. டேய் 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 தடி பசங்களா, எங்கடா போனீங்க? இரும்பட்டி திறந்திருக்கு, அதுல இருந்த பணம் எல்லாம். ஏய் அந்த ராஜா பையனாண்ட இந்த பணத்தை எடுத்து போய் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கான். என் பணத்தை எடுத்து எனக்கே குடுக்கறியா? அப்ப போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பண்ண முடியாதேடா, அவ்வளவு ஏன் பணம் இல்லையே, ஊர் ஜனங்க பணமாச்சே. எங்கிட்டயே விளையாடுறியா ராஜா? உன்னை ஒழிக்காம விட மாட்டேன்டா. அது முடியாதுங்க, மக்கள்லாம் அவன் பக்கம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை கலைக்கிறேன். அத்தனை பேர் குடிசைகளை நெருப்பு வச்சு கொளுத்துறேன். கொஞ்சம் விலைக்குங்க. ஐயோ விடுங்க, சொல்ல கேள்வி விடுங்க. யாருப்பா அது? நல்ல கனவு வர்ற நேரம் இதான்ப்பா, இம்சை பண்ணாதீங்க. ஐயோ ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருக்கிறதே தப்பியா, எல்லா நேரத்திலயும் இம்சை பண்றானுங்கடா. நீயா நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம மேல தர குடிசையெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்க. குடிசைங்கெல்லாம் எரிஞ்சு போச்சா? எல்லாரும் சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாரும் இப்ப தங்க வைக்கணும். உடனே கோயில் சாவி கொடுங்க. குடிசைக்கார பயிர்களை கோயில தங்க வைக்க போறியா? தங்க வைக்கிறமெல்லாம் இருக்கியா? தருதல பயிர்களை தள்ளிட்டு போயிட போறானுங்க. அவங்களை எல்லாம் கொண்டு போய் காடு கப்பல படுக்க வை. ஐயா அப்படி சொல்லாதீங்க, இப்போதைக்கு அவங்கள கோயில தங்க வைக்கிற தவிர வேற வழி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சாவி கொடுங்க. சாவியை தர முடியாது. ஐயா வெளியே போ. பண்ண அவங்களை எல்லாம் எப்படி கோயில தங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பண்ணையிட்ட சாவி கட்டியில இந்தா வச்சுக்க. இதுல கோயில் சாவி இருக்கு, ரைசுமில் சாவி இருக்கு. எவ்வளவு அரிசி வேணாலும் அள்ளிக்க. பண்ணை கணக்கு தெரியாது, ஆனா என் பேரை மட்டும் சொல்லிடாதப்பா. ரொம்ப நன்றி, நான் வரேன். போ. இன்னைக்கு பண்ண காளி. ஐயா நான் இல்ல. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. போங்க கொண்டாங்கம்மா. அம்மா ரொம்ப பசிக்குதும்மா. தம்பி தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் வந்துடுறேன். இப்படி ஒரு பிள்ளை ஒவ்வொரு ஊருக்கு இருந்தா நமக்கெல்லாம் என்னைக்குமே குறவே இல்லை. எங்களை காப்பாத்தி சோறு போட்ட மகராஜன் நீ ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கு.
நீதானே இங்க ராஜாங்கிறது? ஆமா சார். என்ன விஷயம்? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏன் சார்? ஏன் சாரா? சும்மா அரெஸ்ட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கோவில் பூட்டை உடைச்சிருக்கிற, ரைஸ் மில்ல திறந்து கொள்ளையடிச்சிருக்கிற, இதுக்கு அரெஸ்ட் பண்ணாம ஆரத்தி எடுப்பாங்களா? சார் இவ சொல்ல சுத்த பை. என்னடா பொய்யின்றா? இருக்கலாம். என்ன கிறுக்கலாம்? 47 97 17 அது உங்க போன் நம்பருங்க. போன் நம்பரோ வேன் நம்பரோ அது செக்ஷன் தானே? செக்ஷனை பத்தி எங்களுக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்றது கம்பராமாயணமா? தப்பு பண்ணிருக்கான் சார், புடிங்க. இந்த பாருங்க சார், கோயில் பூட்டை உடைக்கிறதுக்கும் ரைஸ் மில்ல கொள்ளையடிக்கிறதுக்கும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் அந்த வழியில வந்தவனும் கிடையாது. தீயில பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் என்ன நியாயமா செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். எதை வச்சு நீ சொல்ற? இந்த பாருங்க சார், இது கோவில் சாவி, இது ரைஸ் மில் சாவி. இதை வச்சு நான் திறந்தேன், நான் உடைக்கல. இந்த சாவி உங்களுக்கு தான் பாருங்க. ஆமா சார், இது ஏன் சாவி தான் சார். இது எப்படி இவங்கிட்ட போச்சு? நீங்க கொடுத்திருப்பீங்க. அடச்சே, நான் கொடுத்துருப்பேனா? சார் இதுல ஏதோ கோப்பை ஏற்பட்டிருக்கு. 2 சாவியை தேடி இருக்கா. ஏற்கனவே ஒரு செக்ஷன், 2 சாவிக்கு 2 செக்ஷன், மொத்தம் 3 செக்ஷனா போட்டு இவங்க உள்ளதுங்க. நான் சொல்ற கேளுங்க சார். ஸ்டாப் இட். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க. முதல்ல நடக்க ஸ்டேஷனுக்கு. முடியாது. இன்ஸ்பெக்டர் ஐயா, எங்க ராஜாவை கைது செய்யக்கூடாது. ஏன் கைது செய்யக்கூடாது? இந்த ராஜா எங்களுக்காக கஷ்டப்பட்டவரு, எங்க பசியை தீர்த்தவரு, நாங்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்தவரு. அவரை கைது பண்ணதா இருந்தா முதல்ல எங்களை எல்லாம் கைது பண்ணுங்க. இத்தனை பேருக்கு அவர் விலங்கு கொண்டு வரலமா? இன்ஸ்பெக்டர், போலீஸ் எத்தனை கூட்டு வந்திருக்கீங்க? 2 பேர். தாங்க வந்துருங்க. ராஜா ராஜா ராஜா. சரி வாங்க போலாம்.